ஸ்வீகாரம் சிறுகதை. அழைப்பு மணியை அழைத்துவிட்டு கதவு திறப்பதற்காக காத்திருந்தாள் சுந்தரி. வாசலில் சிம்பிளாக ஸ்டிக்கர் கோலம் ஒட்டப்பட்டிருந்தது. கதவில் சேதுராமன் அட்வொகேட் என்ற போர்டு தங்க நிற எழுத்துக்களில் பளபளத்தது. நிலைப்படியில் பிளாஸ்டிக் மாவிலை தோரணம் காற்றில் லேசாய் அசைந்தது. சுந்தரிக்கு மனதிற்குள் எதிர்பார்ப்பு. யார் கதவை திறப்பார்கள்? ஆணா, பெண்ணா, சின்ன வயசுக்காரங்களா, பெரியவர்களா? அவளது எண்ண ஓட்டம் முற்றுப்புள்ளி வைத்தார் போல கதவை திறந்து ஒரு பெண் தலையை மட்டும் நீட்டி, யாரது என்றாள். என் பேர் சுந்தரி. நாங்கள் இதற்கு முன்பு இந்த வீட்டில் குடியிருந்தோம். நேத்திக்கு ஒரு கொரியல் தபால் என்று ஆரம்பிப்பதற்குள் முழுவதுமாய் கதவை திறந்த அந்த பெண், வாங்க உட்காருங்க என்று உள்ளே அழைத்தாள். அப்பாடி, இந்த தருணத்திற்காகவே காத்திருந்தது போல சுந்தரி சட்டென்று உள்ளே நுழைந்தாள். சுந்தரி இந்த கதையின் நாயகி. இதே வீட்டில் வாடகைக்கு 3 வருடமாய் இங்கே குடியிருந்தவள். முதலில் வந்தபோது என்னவோ கணவனை திட்டியவள்தான். 2வது மாடி, லிஃப்ட் கூட இல்லை, இந்த வீடு தான் கிடைச்சதா என்று அலுத்து கொண்டாள். முதல் நாள் சாமான்கள் வந்து இறங்கி வீடு முழுவதும் பெட்டி பெட்டியாய் மூட்டையுமாய். சுந்தரியின் கணவரும் அவள் பிள்ளை அஜயும் லீவு போட்டுவிட்டு சாமான்களை அங்கங்கே பங்கீடு செய்கிறேன் என்றார்களே தவிர, கணவர் தன் அலமாரியும் ஆஃபீஸ் ஃபைலையும் அடுக்கி கொண்டதோடு சரி. அஜய் தன் காலேஜ் புக்ஸு, டேபிள் என்று செட் பண்ணி கொண்டான். லேப்டாப், அதற்காக இன்டர்நெட் கனெக்ஷன் என்று இருவருமாய் ஓடி ஆடி இடம் பார்த்து சரி செய்தனர். அதன் பிறகு டிவியை செட் பண்ணினார்கள். அப்பாவும் பிள்ளையும் டிவி பார்க்க ஆரம்பிக்க சுந்தரிக்கு மணிக்கு ஒரு தடவை அவர்களுக்கு டீ, காஃபி, பிஸ்கட் என்று கொண்டு கொடுக்கத்தான் சரியாய் இருந்தது. எனவே 2வது நாள், சுந்தரியே பார்த்து கொள்கிறேன். என்ன 2 நாளில் செட் பண்ணுறதுக்கு பதில் 4 நாள் ஆகும். பரவாயில்ல, உங்களுக்கு லீவு வேஸ்ட் பண்ணாமல் 2 பேரும் புறப்படுங்க என்று கட்டாயப்படுத்தி இருவரையும் அனுப்பி வைத்தாள். கதவை பூட்டி கொண்டு சோஃபாவில் சற்று நேரம் சாய்ந்தாள். வீடு அழகாய் இருந்தது. மாம்பலத்தில் நடுநாயகமாய் வீடு. ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்றால் அது 2வது மாடி என்பதுதான். லிஃப்ட் கிடையாது. டஞ்சனாக இல்லாமல் நல்ல வெளிச்சம், காற்றோட்டமாய் இருந்தது. வறண்டாவினை ஒட்டினார் போல பெரிய வேப்பமரம் படர்ந்து விரிந்து கிடந்தது. கிச்சன் விசாலமாய் இருந்தது. முதலில் கிச்சனை சரி பண்ணி கொள்ளலாம் என்று முடிவு செய்து அலமாரியில் பேப்பரை போட்டு விரித்து டப்பாக்களை வரிசையாய் அடுக்கினாள். அப்போதுதான் கிச்சன் ஜன்னலில் வந்து உட்கார்ந்து கா கா என்று குரல் கொடுத்தது முதலாய். அவள் ஜன்னல் அருகில் போய், என்னடா பசிக்கிறதா என்றபோதும் பயப்படாமல் கா கா என்று கத்தியது. உடனே பிஸ்கட் டப்பாவை திறந்து ஒரே ஒரு பிஸ்கட்டை கம்பியிடையே கொண்டு வைத்தாள். அது நிதானமாய் அதனை கொத்தி தின்ன ஆரம்பித்தது. உடனே சின்ன பிளாஸ்டிக் கிண்ணத்தில் தண்ணீர் வைத்தாள் சுந்தரி. அவளை ஏமாற்றாமல் அதையும் 2 வாய் குடித்துவிட்டு எதிரே வேப்ப மரத்துக்கு பறந்து போய் விட்டது. இப்படித்தான் ஆரம்பித்தது அவர்கள் சிநேகம். தினமும் பிஸ்கட் போடுவதிலிருந்து முன்னேறி காலையில் சாதம், மாலையில் பிஸ்கட் என்றானது. இரவு சாப்பிடும்போது ஒரு நாள் பேச்சு காக்கை பக்கம் திரும்பியது. சுந்தரி வெகு சீரியஸாக கேட்டாள், ஏண்டா அஜய், காக்கை பகிர்ந்து உண்ணும், தனியாக சாப்பிடாதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது மட்டும் யாரையும் கூப்பிடுறதே இல்லைடா, தானே சாப்பிட்டுட்டு போயிடுறது என்றாள். ஒருவேளை ஏரியா பிரிச்சுக்கிச்சோ என்னவோ என்று அஜய் கிண்டல் செய்ய கணவர் ரசித்து சிரித்தார். ஆமாம், நீ அதே காக்கா தான் டெய்லி வருதுன்னு எப்படி நிச்சயமாக சொல்கிற? அது என்ன எங்கள் காலேஜ் ஐடி கார்டு மாதிரி ஏதானு வச்சுன்னு இருக்கா என்ன என்று மேலும் கலாய்த்தான். ஆனால் சுந்தரி சீரியஸாக, ஆமாம் அஜய், அதுக்கு அடையாளம் இருக்குது. அதோட வலது காலில் எப்போவோ அடிபட்டிருக்கும் போல, அதனால் அது கொஞ்சம் நொண்டி தான் நடக்கும். இப்போது 2 பேருமே மௌனமாகி விட்டார்கள். காலையில் 8 மணியிலிருந்து 10 மணிக்குள் ஒரு தடவை கண்டிப்பாக வந்துவிடும். சாதம் இப்போதெல்லாம் பிடிக்கிறதில்லை அதற்கு. சுந்தரியின் கணவருக்காக தினமும் சப்பாத்தி செய்வாள். அந்த வாசனை ரொம்ப பிடிக்கும் அதுக்கு. சப்பாத்தி செய்ய ஆரம்பித்த உடனேயே மூக்கை நீட்டி கொண்டு வந்து பொறுமையாய் காத்திருக்கும் அது. சின்னதாய் வட்டமாய் முதல் சப்பாத்தி இட்டு அதனை தோசைக்கல்லில் போட்டு எண்ணெய் ஊற்றி பக்குவமாய் எடுத்து அதை 2ஆக பித்து ஜன்னல் கம்பியிலிடையே வைப்பாள். லாவகமாய் அதை எடுத்துக்கொண்டு சாப்பிட்டு விட்டு பறந்துவிடும். டயட் காக்கா போல அதிகமாய் ஆசைப்படாது. சுந்தரியின் அம்மா ஊரிலிருந்து வந்திருந்தாள். எப்போது அவள் ஊரிலிருந்து வந்தாலும் தன் கைப்பட அதிரசம், முறுக்கு செய்து எடுத்து வர தவறவே மாட்டாள். அஜய்க்கு பாட்டியின் கைமணம் ரொம்ப பிடிக்கும். அவன் ஆசையுடன் சாப்பிடுவதை பார்த்து உச்சி குளிர்ந்து போகும் பாட்டிக்கு. அந்த தடவையும் அதிரசம் வந்திருந்தது. சுந்தரி உடனே டப்பாவை திறந்து சிறிது அதிரசத்தை எடுத்துக்கொண்டாள்.
அவள் அம்மாவுக்கு ஆச்சரியம். எப்போதுமே பேரன்தான் முதலில் சாப்பிடுவான். இன்று சுந்தரி டப்பாவை திறந்து சிறிய விள்ளல் எடுத்துக்கொண்டதும் அவள் சாப்பிடுவாள் என்று எதிர்பார்த்த பாட்டிக்கு அவள் அதை ஜன்னல் வழியாக காக்கைக்கு வைத்ததும் அதிர்ச்சியும் கோபமும் வந்துவிட்டது. நன்னா இருக்குடி நீ பண்ணுறது, பேரனுக்காக ஆசையாக பண்ணிட்டு வந்தா காக்காய்க்கு போடுறியே என்று சொன்னதும் அஜய் வந்து விட்டான். பாட்டி, உனக்கு நான் ஒரு பேரை மட்டும்தான் நினச்சியா? நம்ம வீட்டில் இன்னொரு பேர்னு உண்டு, தெரியாதா உனக்கு என்றதும் பாட்டி குழப்பமாய் சுந்தரியை பார்த்தாள். ஆமாம் பாட்டி, ஸ்வீகார பேரன், அப்பாவே கேளு என்றதும் இப்போது குழப்பமாய் சேதுராமனை பார்த்தாள் பாட்டி. ஆமாம், உங்ககிட்ட சொல்லாமலே இந்த வீட்டுக்கு ஸ்வீகார பேரன் ஒன்று வந்தாச்சு என்று அவரும் சிரித்தார். அதோ பாரு பாட்டி என்று ஜன்னல் காக்கையை காண்பித்தவுடன் பாட்டிக்கும் சிரிப்பு வந்துவிட்டது. சிரிக்காத பாட்டி, சீரியஸாக சொல்கிறேன். தினமும் அதுக்கு பிடிக்கிறதுங்கிறதுனால சப்பாத்தி தான் கார்த்தால. இட்லி தோசை எல்லாம் அம்மா பண்ணுறதே இல்லை. நீ வந்தாலாவது விதவிதமாக எனக்கு டிஃபன் கிடைக்கும் பாட்டி என்று குற்றப்பத்திரிகை வாசித்தான் அஜய். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் காலையில் அவசரமாக ஆஃபீஸ் ஃபைல் ஒன்று காணும்னு தேடித்தர சொன்னேன். பாதி வேலையில் இதோ வரேன் கத்தாத என்று சொல்லிக்கிட்டே கிச்சனுக்கு போயிட்டா. எனக்கு ஒரே குழப்பம். அஜய் காலேஜ் போனவன் எதுக்காக திரும்பி வந்தான்? அவனை தான் கத்தாத அப்படின்னு சொல்கிறாளோன்னு வெளியில் வந்து பார்த்தா இவ கிச்சனில் காக்கா கிட்ட பேசிட்டு சப்பாத்தி கொடுத்துக்கிட்டு இருக்கா என்று சேதுராமன் தன் பங்கிற்கு மேலும் உசுப்பேத்தி விட்டார். ஏண்டி, மாப்பிள்ளை சொல்கிறதெல்லாம் உண்மையா? இப்படியா காக்காய்க்கு இடம் கொடுத்து வச்சிருப்பேன்? இது கொஞ்சம் கூட நல்லா இல்லை சுந்தரி என்று சொல்ல சிரித்து கொண்டே நகர்ந்து விட்டாள் சுந்தரி. அந்த வருஷம் கம்பெனி நல்ல லாபம் பார்க்கவே போனஸு, இன்க்ரிமெண்ட்டு இரண்டும் கிடைத்தது சேதுராமனுக்கு. அப்போதுதான் அவருக்கு அந்த யோசனை தோன்றியது. ஏன் சுந்தரி, நாம் சிட்டில் பக்கத்தில் மனம் வாங்கி போட்டோமில்ல, அதில் அழகாக தனி வீடு கட்டின்னு போனா என்ன என்று கேட்க சுந்தரிக்கு கண்கள் விரிந்தன. ஆமாங்க, சொந்த வீடு கட்டணும்னு எனக்கே ரொம்ப நாள் கனவு என்றாள். அதற்கு பின் நன்றாக தரமான பில்டரை பார்த்து பட்ஜெட் பார்த்து பிளான் ஏற்பாடானது. சுந்தரி விசாலமான பூஜை அறை, பெரிசாய் கிச்சன் வேண்டும் என்றாள். சின்ன தோட்டம், தோட்டத்தை பார்த்துற மாதிரி வராண்டா, அதில் ஒரு ஊஞ்சல் வேண்டும் என்றாள். அஜய் மாடியில் தனக்கு வசதியான ரூம் வேண்டும் என்றான். அவரவர் விருப்பத்தை சொல்ல அழகாய் அடுத்த ஒரே வருடத்தில் ரெடியாகி கிரகப்பிரவேச பூஜையும் சிறப்பாய் முடிந்தது. வாடகை வீட்டை காலி செய்து லாரியில் சாமான்களை ஏற்றும் போதுதான் அஜய் பார்த்தான் அம்மா அழுது கொண்டிருப்பதை. பதறிவிட்டான். என்னம்மா, ஏம்மா அழற? உடம்பு சரியில்லையா? பிபி ஜாஸ்தி ஆயிடுச்சா? தலை சுத்துறதா? உட்காருமா என்று ஃபேனை போட்டு நாற்காலியில் உட்கார வைத்தான். அதற்குள் சேதுராமனும் பதறிவிட்டார். என்னாச்சு சுந்தரி? டாக்டர்கிட்ட போகலாமா? ஒரு வாரமாக பேக்கிங்னு ரொம்ப உடம்பு அலட்டின்ட்டு சொன்னாதானமா தெரியும். சுந்தரிக்கு பேச முடியவில்லை. அழுகையுடனே கிச்சன் ஜன்னலை காட்டினாள். அஜய்க்கு எல்லாம் புரிந்துவிட்டது. சே, காக்காயை தான் சொல்கிறியா? உன் ஸ்வீகாரத்தை விட்டுட்டு போகணுன்னு அழறியா நீ? நான் பயந்தே போயிட்டேம்மா என்றபடி சாமான்களை எடுக்க போய்விட்டான். நாம் எத்தனை நாள் சுந்தரி வாடகை வீட்டில் இருக்கிறது? நமக்குன்னு ஒரு சொந்த வீடு நீ ஆசைப்பட்டது தானே? உனக்காக ஊஞ்சல், வராண்டா, தோட்டம் எல்லாம் அங்கே இருக்கே. அழக்கூடாது சுந்தரி என்று தேற்ற பார்த்தார். ஆனால் அவள் விசும்பல் அடங்கவில்லை. வேணும்னா அந்த காக்காயை பிடிச்சிட்டு போய் அங்கே வளர்க்கலாமா என்று கேட்டார். சட்டென்று பதறிப்போனாள் சுந்தரி. வேணாங்க, அந்த வேப்ப மரத்தில் அழகாக கூடு கட்டி குடும்பமாக இருக்குது, அதை பிரித்த பாவம் நமக்கு வேண்டாங்க என்றாள். நாளையிலேருந்து அதுக்கு யார் சப்பாத்தி போடுவார்கள் என்று கேட்டு திரும்பவும் அழ துவங்கினாள் சுந்தரி. இங்கே பாரு, யாரும் யாரையும் நம்பி வரல. நீ 3 வருஷமாக தான் இங்கே இருக்க. அதுக்கு முன்னாடி அது எப்படி உயிர் வாழ்ந்தது? பட்னியாவாக இருந்தது? இந்த வீடு இல்லைன்னா வேறு இடம். கடவுள் எல்லாத்துக்கும் ஒரு வழி வச்சிருப்பார். அனாவசியமாக நீ கவலைப்படாத சுந்தரி என்று சமாதானப்படுத்தினார். அரை மனதாய் கிளம்பி போனாள் சுந்தரி. 15 நாட்கள் ஆகிவிட்டது. புது இடம், புதிய வீடு, சாமான்களை கச்சிதமாய் இடம் பார்த்து வைப்பது என்று பொழுது ஓடிவிட்டது. நேற்றைக்கு ஒரு ஃபோன் வந்தது. இவர்களுடைய பழைய வீட்டு முகவரியில் ஒரு கொரியல் தபார் வந்திருப்பதாகவும் நாளைக்கு காலையில் வாருங்கள் என்றும் ஃபோனில் சொன்னார்கள். உடனே காக்காயின் நினைவு வரவே சுந்தரி, நான் போய் வாங்கிட்டு வரேங்க என்று வேகமாய் சொன்னாள். சேதுராமனுக்கு புரிந்துவிட்டது அவள் இத்தனை கரிசனமாக போவதற்கு காரணம். இதோ அந்த சுந்தரிதான் இப்போது ஹாலில் உட்கார்ந்திருக்கிறாள். புதிதாய் குடி வந்திருப்பவர் பெயரும் சேதுராமன். எனவே தவறுதலாய் பிரித்து விட்டோம். பிறகுதான் தெரிஞ்சது அது உங்களுக்கு வந்த லெட்டர்னு, மன்னிச்சுக்கோங்க என்றாள் புதியவள். அவள் கொடுத்த நீரை வாங்கி ஜில்லென்று பருகியவாறே வீட்டை நோட்டமிட்டாள். ஏன் கிச்சன் ஜன்னல்லாம் மூடி இருட்டாக இருக்கு? ஐயோ, அதை ஏங்க கேட்குறீங்க?
அது ஒரு காக்கா ஒன்று நை நை நைன்னு சதா காலமாக கத்திக்கிட்டு உயிரை வாங்கிடுச்சு சனியன். எனக்கு தலைவலி ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சு. அதனால் எங்கள் வீட்டுக்காரர் என்ன பண்ணார், ஒரு சிம்னி ஒன்றை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஜன்னல் இழுத்து மூடிட்டாருங்க. இப்போ தான் நிம்மதியாக இருக்குது என்று சிரித்தபடியே உட்கார்ந்தாள் அந்த புதியவள். இதை கேட்ட சுந்தரிக்கு துக்கம் தொண்டையை அடைத்தது. தலை சுற்றுவது போல இருந்தது. கவரை வாங்கி கொண்டு மெதுவாக கிளம்பி விட்டாள். பஸ் நெருகிலும் அதே சிந்தனை. ஐயோ, தலைவலியாமே, நை நைன்னு கத்தலாமே. ச, என்ன மனுஷங்க இவங்க, ஒரு ஜீவனை கூட புரிஞ்சிக்க முடியலையே. வேதனையுடன் வீட்டு கதவை திறந்தவளுக்கு ஊஞ்சலில் ஒரு சின்னஞ்சிறிய அணில் குஞ்சு ஏறி விளையாடி கொண்டிருப்பதை பார்த்ததும் ஐ அணில் குட்டி என்றவாறு உள்ளே நுழைந்தாள் சுந்தரி.